ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இன்னைக்கு எபிசோடு ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். நம்மளோட மௌலியை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்போதான் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட குணால தான் காட்டுறாங்க. அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாக்காரங்க பாக்குறாங்க, என்னாச்சு இவன் இங்க படுத்து தூங்கிட்டு இருக்கான், ஒருவேளை உடம்பு சரியில்லாம இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தலையிலலாம் கை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஜூஸ் கிளாஸ் இருக்கு. இதை பார்த்துட்டு இவருவேளை இந்த ஜூஸை குடிச்சதுனால ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே வேலைக்காரியை கூப்பிட்டு, இந்த ஜூஸை நீ தான் கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லம்மா நான் கொடுக்கல, பாட்டி தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவ எல்லாத்தையும் சொல்லிடுறா. என்ன அத்தை கொடுத்தாங்களா, இது சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கிச்சன்ல போயிட்டு எங்க பார்த்தாலும் போய் தேடி பாக்குறாங்க. அங்க தூக்க மாத்திரை போட்டதுக்கான அந்த தாளை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப அத்தை இதுதான் பண்ணிருக்காங்களா, இவங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க, அவங்க கிட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டிட்ட போய் கேக்குறாங்க, என்ன அத்தை இது, எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, உடலுக்கு நீங்க தான் அந்த தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது பாட்டி அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு, என்ன சொல்ற, நான் கொடுத்தனா, நான் ஏன் அப்படிலாம் பண்ண போறேன், நான் அப்படிலாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே மழுப்பிட்டு ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க சும்மா சொல்லாதீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில அந்த தூக்க மாத்திரைக்கான அந்த தாளை எடுத்து காட்டும் போது இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயோ மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்கும் போது, வேற என்ன பண்ண சொல்ற, எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வந்துச்சு, இவன் அடிக்கடி நந்தினி வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இவ்வளவு கோவம் வருது, மௌலி எவ்வளவு கஷ்டப்படுவா, இன்னைக்கு கூட பூஜை நடந்ததுக்கு அப்புறமும் அந்த நந்தினி அங்க வா அங்க வான்னு அவனை கூட்டிட்டு தொல்லை பண்ணிட்டு இருந்தா, எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு, அதனாலதான் அவனை அங்க போக கூடாதுங்கிறதுக்காக தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டேன். இப்போ அந்த நந்தினி என்ன பண்ணுவா, அவன் இங்கே தானே இருக்கான், இதே மாதிரி ஏதாவது பண்ணி என்னோட மௌலியும் நான் சேர்த்து வச்சிருவேன், அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அந்த நந்தினியை நான் வரவிட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் அவனுக்கு தான் புரியணும், நம்ம ஒரு விஷயத்த கட்டாயப்படுத்தி அவனுக்கு திணிக்க கூடாது, அந்த புத்தி அவனுக்கு இருந்தா அவன் ஏன் இந்த தப்பு பண்ண போறான், நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு மௌலி வந்துடுறா. மௌலியை பார்த்த பாட்டிக்கும் மாமியாக்காரங்களுக்கும் பயங்கர ஷாக்கு, ஐயோ எல்லாத்தையும் கேட்டுட்டாலோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் மௌலி கேட்கிற, என்னாச்சு, ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிய வருது, ஓகே இவ நம்ம பேசுனதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாமியாக்காரங்க சொல்றாங்க, உனக்கு தெரியுமா பாட்டி என்ன வேலை பண்ணிருக்காங்கன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, என்னம்மா என்னாச்சு, என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் ஆர்வமா கேட்கிறா. உடனே பாட்டிக்கு பயமா இருக்கா, ஐயோ இவ எல்லாத்தையும் சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா இன்னைக்கு பூஜை நல்லபடியா நடந்துச்சுல, அதை பத்தி தான் பாட்டி பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஆமா பாட்டி இன்னைக்கு ரொம்ப நல்ல விதமா நடந்துச்சுல, ஏன் அந்த அநாத ஆசிரமத்தில இருந்து நிறைய பிள்ளைங்களுக்கு நம்ம துணிகள், அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டது எனக்கும் மன நிறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க பேச்சு நடந்துட்டு இருக்கு. அப்படியே அங்க நந்தினியை தான் காட்டுறாங்க. அவ ரொம்பவே சோகமா இருக்கா. ஏன்னா பூஜைக்கு குணால் கலந்துக்கல இல்லையா, எதுக்கு இப்படி பண்றாரு, இப்ப கொஞ்ச நாளா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போனதுல இருந்து அவர்கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு. அங்க மௌலிக்கூடையே அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரா, என்ன மறந்துட்டாரா, அவ கூடயே தான் அவர் மறுபடியும் சேர்ந்து வாழ போறாரா அப்படிங்கிற மாதிரி இவ ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கா. உடனே கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்ணிட்டு இருக்கா, கடவுளே எனக்கு வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க, என்னோட வாழ்க்கையில பாதியில தான் என்னோட குணாலய கண்ணுக்கு காட்டினீங்க, அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் என்னோட வாழ்க்கை அழகானுச்சு, எனக்கு லைஃப்ல வேற எதுவுமே வேணாம், அவரை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவ வேண்டிட்டு இருக்கா. அப்படியே இங்க பாட்டியை காட்டுறாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க மௌலிட்ட, இந்த மாதிரி இன்னைக்கு ரொம்பவே நல்ல நாளுமா, இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற அந்த பெரிய கோயில்ல நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் சேர்ந்து ஒரு பூஜை பண்ணுவாங்க, அந்த பூஜையில நீ கலந்துக்கணும், நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அது எல்லாமே கண்டிப்பா நடக்கும், இந்த நாளையில நீ என்ன ஆசைப்படுறியோ அது எல்லாமே நீ வேண்டிக்கோ, அது எல்லாத்தையுமே அந்த கடவுள் கொடுப்பாரு, அவ்வளவு புனிதமான நாள்மா இது, இதை நீ மிஸ் பண்ணிடாத, கண்டிப்பா நீ போய் அங்க அந்த பூஜையை நீ பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சோ பாட்டி இவ்வளவு ஆசையா சொல்றதுனால அவளும் சரி பாட்டி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான்.
அப்படியே இங்க குணால காட்டுறாங்க. அவன் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். அப்படியே அவனுக்கு பயங்கரமா தலை வலிக்குது. அப்படியே வந்து டைம் என்னன்னு பாக்குறான். ரொம்பவே நேரம் ஆயிடுது. ஐயோ, கரெக்டா வந்து 4 மணிக்கெல்லாம் வந்து பூஜைக்கு வான்னு நந்தினி சொன்னாலே, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நம்ம எப்படி தூங்கணும்? ஐயோ, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லாம அவன் பாட்டு நந்தினியை பார்க்க ஓடி போயிடுறான். அங்க போய் கதவு தட்டிக்கிட்டே இருக்கான். நந்தினி கதவு திறக்கவே மாட்றா. இவனுக்கு ரொம்பவே பயமாயிடுது. உடனே வந்து வாட்ச்மேன்ட்ட போய் கேக்குறா, இந்த மாதிரி நந்தினி வந்து எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த மாதிரி அவங்க ஏதோ வந்து பூஜைக்கு போனாங்க கோயிலுக்கு, அதுதான் எங்களுக்கு தெரியும், மற்றபடி எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்து இவன் வந்து ஓடி போய் பாக்குறான். அது என்ன கோயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு அவளை போய் பார்க்கறதுக்கு இங்க வந்து நந்தினி வந்து அந்த கோயிலுக்கு வந்துடுறா. அங்க நிறைய பேர் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதே கோயிலுக்கு நம்மளோட மௌலியும் வந்துடுறா. அங்க வந்து பார்த்தா எல்லாருமே ஒரே மாதிரியே தான் சாரி கட்டிட்டு இருக்காங்க. அப்ப அங்க மௌலியை காட்டுறாங்க. அவ மனசார கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க குணால் வந்து கரெக்டா நந்தினியை தேடி அங்க வந்துருவான். ஒரு லேடி மேல இடிச்ச உடனே அவங்க வந்து தட்டையில வந்து குங்குமம் வச்சிருப்பாங்க. அந்த தட்டையில உள்ள குங்குமம் எல்லாமே நம்மளோட மௌலியோட தடையில வந்து விழுந்துரும். உடனே மௌலி வந்து கண்ணை திறந்து தலையில தொட்டு பாக்குற, குங்குமம் இருக்கு. இப்ப இவர் என்ன சொல்ல வராரு? கடவுள் வந்து ஒரு வேளை நான் குணால் கூட இருக்கணும்னு சொல்ல வராரா அப்படிங்கிற மாதிரி இவ வந்து ரொம்ப திங்க் பண்ணி யோசிச்சு இருக்கா. அப்படியே இங்க வந்து அந்த பூஜையும் நல்லபடியா நடந்து முடிஞ்ச உடனே ஸ்பெஷலா வந்து அங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டான்ஸ் பண்ணுவாங்க போல. சோ அவங்க வந்து நிறைய குங்குமம் எல்லாத்தையும் முகத்துல தடவிக்கிட்டு அங்க வந்து ஒரு செமையான ஒரு டான்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி அந்த குங்குமத்தை கன்னத்துல தடவிக்கும் போது கடைசியா நம்மளோட நந்தினி மௌலி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மௌலிக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாயிடுது. அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு அவ கையில இருக்கிற அந்த தட்டையும் கீழே போட்டுருவா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீ இங்கேயும் வந்துட்டியா? என்னோட லைஃப்ல நான் நிம்மதியா ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சா அங்க வந்து என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? என் வாழ்க்கையிலேயே இப்படி தொடர்ந்து வந்து என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அந்த இடத்த விட்டே போயிடுவா. இவளுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இவ ஏன் இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து குணாலும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பா. உடனே வந்து நந்தினி பக்கத்துல போயிட்டு, நந்தினி என்னாச்சு, நீ வா என் கூட அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சு கூட்டிட்டு அந்த கடவுளுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். இல்லங்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த பூஜை வேற நல்லா நடக்கல. அதனாலதான் இந்த ஒரு பூஜையில நான் ஆசைப்பட்டதை வேண்டிக்கிட்டா எல்லாமே நடக்குங்கிறதுக்காக நான் வந்தேன். ஆனா இங்கேயும் மௌலி வந்து என்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுற அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இதை பத்தி நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும். அந்த பூஜைக்கு என்னால வர முடியல. ஏன்னா வந்து நான் எப்படி தூங்குனேனே தெரியல. அதனால நீ தான் என்ன மன்னிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. மௌலி இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறதுக்கு நான் தான் காரணமோ அப்படிங்கிற மாதிரி இவ வருத்தப்பட்டு கேட்கும் போது உடனே அவன் சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இந்த பாரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கலாம். ஆனா வந்து கடவுள் இதான் ஆசைப்படுறாரு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு. அதனால கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு தாவணி மாதிரி இருக்கு. அதை வந்து அப்படியே அவனோட தலையில போட்டு விடுறான். அப்படியே அவளோட கைய புடிச்சிட்டு, நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன், நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிற மாதிரிலாம் டைலாக் விட்டுட்டு அப்படியே வந்து பாத்துட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆகுது. அப்படியே வீட்டுல காட்டுறாங்க. இங்க குணால் வந்து நந்தினிட்ட பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து நம்ம 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலாம், உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவளும் சந்தோஷமா இருக்கா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே வந்து குணால் நந்தினி 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொமான்டிக்கா கையை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப வந்து கண்ணை பார்த்து ரொம்ப ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுக்காப்புலயே வந்து நம்மளோட மௌலி வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா, குணால் மட்டும் தான் இங்க காணோம், மத்த எல்லாருமே இங்க இருக்கோம். ஆமா மௌலி, நீ நல்லா இருக்கல்ல, உன் லைஃப் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி கேக்குறாங்க. இவளுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. சும்மா போய் தான் சொல்றான், நல்லா தான் போகுது, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் வந்து குணால் வந்து வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறத வந்து அவன் ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு, மௌலி என்னது இது, குணால் வந்து வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான், என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு உடனே ஒரு பொண்ணு வந்து, நான் இப்பவே போய் அவன்கிட்ட கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது மௌலியோ அப்பதான் திரும்பி பாக்குறா. அவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேக்கெல்லாம் வாங்கிட்டு கட் பண்ணிக்கிட்டு அவகிட்ட ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருக்கான். அவ ஃப்ரெண்டுக்கு முன்னாடி இவளுக்கு ரொம்பவே அசிங்கமா போயிடுது. ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறா. ஆனா வெளியில வந்து காட்டிக்க மாட்டா. இந்த பாருங்க, நீங்க யாரும் வந்து குணால்கிட்ட போய் எதுவும் கேட்க கூடாது, உங்க எல்லாத்திட்டையும் நான் ஒண்ணு சொல்லணும், எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, அப்ளை பண்ணிருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் ஆயிடும். அதனால அவன் வந்து அவனோட வாழ்க்கையை வந்து வேறொரு பொண்ணு கூட வாழ நினைச்சா வாழ்ந்துட்டு போட்டுமே, அதை பத்தி நீங்க யாரும் வந்து கேட்காதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நானும் வந்து மூவ் ஆன் ஆகத்தான் போறேன், நீங்க அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவா. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கும்.
இங்க நம்மளோட மௌலி வந்து பாத்ரூமுக்கு போயிட்டு அப்படியே வந்து அவ்வளோ அழுதுட்டே இருப்பா. அவளோட கண்ணீரை வந்து வெளில காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக முகத்துல வந்து தண்ணியை தெளிச்சிட்டு அவ வந்து ரொம்ப அவளை கண்ட்ரோல் பண்ணுவா. இந்த சீன்லாம் பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு அழுகையே வந்துருச்சு. அவ்வளோ எமோஷனலா இருந்தது. உண்மையா சொல்றேங்க, கண்டிப்பா மௌலிக்கு ஏற்பட்ட இந்த ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்குமே ஏற்படக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து உங்களோட வாழ்க்கையும் வந்து மௌலி வாழ்க்கையோட ஒத்து போகுதுன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையாவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து மூவ் ஆன் ஆகுங்க. வேற வழி கிடையாது. நம்மளோட லைஃப்ல அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.